வெல்கம் டு ஸ்ட்ரிக்லிக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் யூசஸ் ஆஃப் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டேர்ம்ல இருக்கு ஹூ ஆர் த யூசஸ் ஆஃப் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டேர்மை ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்றோம், யூசர் அண்ட் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன். அக்கவுண்டிங் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இந்த அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் தேவையோ அதுதான் யூசஸ் ஆஃப் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன். இட் டிஃபைன்ஸ் there are several person who need the accounting information for various purposes. ஸோ நிறைய பேருக்கு இந்த அக்கவுண்டிங் அந்த ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஆர்கனைசேஷனோட அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் யூசர், செகண்ட் ஒன் எக்ஸ்டர்னல் யூசர். யார் இன்டர்னல் யூசர் அப்படின்னா ஒரு கம்பெனி அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கலாம். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கம்பெனியோட அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவை. அவங்க எல்லாம் இன்டர்னல் யூசர்ஸ். அப்போ எக்ஸ்டர்னல் யூசர் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை தாண்டி தேர்ட் பர்சனாக யார் வர்றாங்களோ அவங்க எல்லாம் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்க்கு எதுக்காக அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் அல்லது ஒரு ஆர்கனைசேஷனில் போயிட்டு திருப்பி ஒரு நியூ பார்ட்னராக ஜாயின் பண்ணுறேன். எப்படி ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்து தான். அதாவது இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபியூச்சரில் ரிட்டர்ன் கிடைக்குமா, ஸோ அதை நான் அனலைஸ் பண்ணணும். அப்போ எனக்கு அந்த டைமில் தேர்ட் பர்சனாக இருந்து எனக்கு ஐ நீட் த டீடைல்ஸ். அடுத்தது நான் உள்ள போய் பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட்ல இருக்கு, என்ன போயிட்டு இருக்கு, என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவை. சப்போஸ் நான் கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கு, அப்போ நான் பேங்க்ல லோன் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அப்போ அந்த பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ நம்மளால ரீபே பண்ண முடியுமாங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு வி நீட் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். அதே சமயத்தில் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய பர்ச்சேஸ், சப்ளை, இன்கம், எக்ஸ்பென்சஸ் இந்த டீடைல்ஸ்லாம் வச்சு தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம என்ன பண்ணோம்னா கவர்மெண்ட்டுக்கு சம் அமௌண்ட் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். அது மாதிரி நம்ம இன்டர்னல் யூசர்ஸ் யாரு, எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் யாருங்கிறத இதுக்கப்புறம் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம். வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்னல் யூசர்ஸ். யாரெல்லாம் இன்டர்னல் யூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஓனர், மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயிஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் யூசர்ஸ். அடுத்தது எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா the external users are first one creditors and financial institution, second one investors, third one customers, fourth one tax authorities and other regulatory bodies, fifth one government, sixth one researchers, seventh one general public. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். இப்போ நம்ம இன்டர்னல் யூசர்ஸ் பார்த்துருந்தோம். அந்த இன்டர்னல் யூசர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஓனர்ஸ். ஓனர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸுக்கு யாரு கேபிட்டல் போடுறாங்களோ அவங்க தான் ஓனர். அதாவது சோல் ட்ரேடாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம் அல்லது ஷேர் ஹோல்டராக இருக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க கேபிட்டல், அந்த பிஸ்னஸுக்கு ஒரு கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் அப்படின்னா முதலீடு. ஸோ அவங்க தான் ஓனர். அடுத்தது இந்த ஓனர்ஸ்க்கு எதுக்காக நம்மளுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி அல்லது ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் பொசிஷன். அதாவது இந்த கம்பெனி இந்த இயர் எப்படி இருக்கு, ப்ராஃபிட் பேஸ்ல இருக்கா, லாஸ்ல இருக்கா. ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஓனர்ஸ்க்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவை. வேற எதுக்காக ஓனருக்கு அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ஹேஸ் த கம்பெனி ஏர்ன் சாட்டிஸ்ஃபேக்டரி இன்கம் ஆன் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா, நம்மளுக்கு இன்கம் வருதா அப்படிங்கிறதுக்காகவும் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் அவங்களுக்கு தேவைப்படலாம். அல்லது இந்த கம்பெனிக்கு மேற்கொண்டு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா. ஸோ இது மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்க்கு ஓனர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா டிசிஷன் மேக்கர். எதுக்காக அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா so based on the accounting information management will decide which is possible which is not possible அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணுவா, மேனேஜ்மெண்ட் தான். அதாவது ஒரு பிஸ்னஸ்ல நம்ம டார்கெட் ரீச் பண்ணிட்டோமா, ரீச் பண்ணியிருந்தா அப்போ நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் ஆப்ரேஷனுக்கு எப்படி எடுத்துட்டு போறது அந்த டிசைடிங் அத்தாரிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். அதே சமயத்தில் டார்கெட் ரீச் பண்ணல அப்படின்னா அந்த டார்கெட் ரீச் பண்றதுக்கு வாட் ஆர் த சோர்சஸ் அப்படிங்கிறது டிசைட் பண்றதும் மேனேஜ்மெண்ட் தான். therefore accounting information based on that most of the decision made by the management. அதே சமயத்தில் இந்த பிஸ்னஸை எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் மேனேஜ்மெண்ட் தான் டிசிஷன் எடுக்கணும். இதுமாரி டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக மேனேஜ்மெண்ட்டுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ்க்கு எதுக்காக அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன், அதாவது ப்ராஃபிட்டா லாஸா. ஸோ ப்ராஃபிட்டாக இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும், அதிகமான ரெனுமரேஷன் கிடைக்கும், ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கும். அதே சமயத்தில் ரிட்டையர்மெண்ட் அப்போ பெனிஃபிட் கிடைக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சப்போஸ் லாஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஸ்டெபிலிட்டி இல்லை. அடுத்தது கண்டிப்பாக நம்மளுக்கு ரெனுமரேஷன் கிடைக்காது, ஒர்க்கிங் கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்களுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் எம்ப்ளாயிஸ் வில் டிசைட் நம்ம இங்கே இருக்கலாமா இல்லை வெளியில் போகலாமா, அல்லது நம்மளுக்கு இங்கே அதிகமான ரெனுமரேஷன் கொடுக்குறாங்களா. ஸோ அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
கிரெடிட்டார்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட கடன் வாங்கிறோமோ அவங்க தான் கிரெடிட்டார்ஸ். அதாவது நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸை சப்ளைட்டர் இருந்து வாங்கியிருப்போம்ல அவங்க தான் கிரெடிட்டார்ஸ். அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ், பப்ளிக் டெபாசிட் ஹோல்டர்ஸ், டெபெஞ்சர் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். இவங்களுக்குலாம் எதுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் இன்ட்ரெஸ்டட் நோயிங் லிக்விடிட்டி பொசிஷன் அண்ட் ரீபேயிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிசினஸ். அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, அடுத்தது இவங்களால இந்த அமௌண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் சேஃப்டி மெஷர்மெண்ட், சேஃப்டி ஆஃப் கெட்டிங் த அமௌண்ட் டியூ டு தம் ஆர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக தே நீட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபண்டை ஒரு ஆர்கனைசேஷன் அல்லது கம்பெனியில் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான். ஏன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தே வில் டிசைட். ஸோ இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, ஸோ இந்த கம்பெனி நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குமா அல்லது ரிஸ்க் இருக்குமாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கும்? பேஸ்ட் ஆன் த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தே வில் இன்ட்ரடியூஸ் தேர் ஃபண்ட்ஸ். அதாவது person who interested in investing their funds in an organization should know about the financial condition of a business unit while making their investment decision. They are more concerned about future earnings and risk bearing capacity of an organization which will affect the return to the investors. அதாவது நம்ம ஃபியூச்சர்ல ரிட்டர்ன் எடுக்க முடியுமா, சப்போஸ் ரிஸ்க் அதிகமா இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. Therefore, based on the financial position, they will decide whether they will invest or not. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் ஒன் கஸ்டமர்ஸ். Customer who buy and use the product and service of the business enterprises are interested in knowing the detail of product and the price charged to them. அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட டீட்டெயிலை தெரிஞ்சுக்குவோம். அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ், அதோட கம்பெனியோட ஸ்டெபிலிட்டி. அதாவது நம்ம ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல ரீசேல் பண்ண முடியுமா, ஸோ ரீசேல் பண்றதை வச்சு தான் நம்ம ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றோம். அப்போ அந்த ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ they are interested in knowing the stability and profitability of an enterprise to ensure continued supply of the product or services by the enterprise. Next one, tax authorities and other regulatory bodies. Tax authorities எதுக்கு accounting information தேவைப்படுதுன்னா based on the accounting information tax authorities will compute the income tax and taxes on goods and services based on the business units. ஏன்னா ஒவ்வொரு பிசினஸ் யூனிட்ஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ ரெவன்யூ வந்தது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் போச்சு, அப்போ நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட், பேஸ்ட் ஆன் த ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் எதை வச்சு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வச்சு தான் நம்ம டாக்ஸை பே பண்ணணும். ஸோ அதனால பேஸ்ட் ஆன் த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் tax authorities will calculate the income tax and taxes on goods and services. Thank you.